ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனியா மேரி வீடு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான டிஷ்ஷு, ரொம்ப பிடிச்ச சாப்பாடு, அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 கப் கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு அரை மூடி தேங்காய், அப்புறம் எந்த கப்பில் அளவு எடுத்தோமோ அந்த கப்பில் மண்டை வெல்லம். இப்போ நான் இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். 1 டம்ளர் பருப்பு எடுத்ததுனால 2 டம்ளர் மண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவோம். கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் அதுவும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளானது. இது மாதமாக இருக்கிறவங்களுக்கு எல்லோரும் விரும்பி செஞ்சு கொடுப்பாங்க. இது எந்த ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இதில் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் சூடானதும் அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றுறது எதுக்குன்னா, இந்த தேங்காயை வறுக்கிறதுக்காக. அந்த நெய் ஊற்றினா அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும், அதுக்காக நெய் ஊற்றிருக்கோம். அரை மூடி தேங்காவை துருவி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இந்த நெய்யில் போட்டு நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாசமாக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று சாப்பிடணுங்கிற கிரேவிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். சில நேரம் இனிப்பு, சில நேரம் காரம் சாப்பிடணும் கிரேவிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது நம்ம நெய் சூடாயிட்டு இதில் நம்ம தேங்காவை போட்டு வறுத்துக்கிறோம். தேங்காவை நல்லா நிறம் போகிற அளவுக்கு வறுக்கணும்னு இல்லை, கொஞ்சம் அந்த ஈரப்பதம் போய் அந்த நெய் உரிகிற அளவுக்கு வறுத்தா போதும். வறுத்ததுக்கப்புறம் அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம மெஷரிங் கப்பில் தான் அளவு எடுக்கணும் இல்லை, நிறைய பேர் கேட்டிங்க மெஷரிங் கப்புலேயே என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுதான் சொல்கிறேன். வீட்டில் என்ன பாத்திரம் இருக்கோ அதை அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நான் காமிச்சல ஒரு சின்ன டம்ளர், அதில் 1 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து நான் ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சேன். அப்படின்னா உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வரும் பருப்பு. அதனால தான் இது மேக்ஸிமம் இந்த கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு எந்த பருப்பு நம்ம அவிக்க போகிறோம்னாலும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அவிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவும் அவியும். அந்த கல் மாதிரி இருக்கிறதுல நமக்கு தெரிஞ்சிடும். அப்படியே இருந்தாலும் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும் அதில் நம்ம ஊற வைக்கிறதுனால. அதனால் நீங்கள் அப்படி செஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம தேங்காவை வறுத்தாச்சு. கலர் மாறக்கூடாது. சில நேரம் நம்ம வறுக்கும் போது கலர் மாறிடும்ல, அப்படி கலர் மாறாத அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதை ஒரு பாத்திரத்தில் தட்டிக்கோங்க. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இதே பாத்திரத்தில் மண்டை வெல்லத்தை காய்க்கலாம். இப்போ நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் தட்டி எடுத்துக்குவோம். நம்ம வறுத்த தேங்காவை தனியாக எடுத்துக்கலாம். வேறு பாத்திரம் யூஸ் பண்ண வேண்டாம், நம்ம இதே பாத்திரத்துலேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாத்திரம் சூடாகட்டும். இதில் நம்ம மண்டை வெல்லம் சில நேரம் கல் தூசியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது நயம் மண்டை வெல்லம், அதனால் இதில் தூசி இல்லைங்கிறனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். மண்டை வெல்லத்தை அப்படியே நொறுக்கி போடுறத விட நீங்கள் துருவி போட்டிங்க, தேங்காய் கேரட் இதெல்லாம் துருவோம் பாருங்கள், அந்த துருவி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு, ஏன்னா நம்ம துருவி இருக்கிறனால சீக்கிரம் மெல்ட் ஆயிரும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கூட கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. நிறைய தண்ணி ஊற்றினா இனிப்பு டேஸ்ட்டு தெரியாது. அதனால் மண்டை வெல்லம் சேர்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த இனிப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய இனிப்பு இதில் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஓரளவுக்கு கொஞ்சம் இனிப்பு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் தண்ணி ஊற்றி அது நல்லா இதாகட்டும், அது கரைஞ்சி அந்த மண்டை வெல்லம் வாட போகட்டும். அதுக்குள்ளே நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதை ஒன்றும் பாதியமாக மசிச்சு ரெடி பண்ணிக்கிடணும். அதை மசிக்கலை, மிக்சியில் போட்டு அரைக்கணும். ஆனால் அரைச்சா அப்படி ஒரே ஒரு இது மட்டும் தான் பண்ணணும். நிறைய போட்டு அரைச்சோன்னா பவுடராக மாறிடும். பவுடராக மாறினா நல்லா இருக்காது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, மத்து இருக்குல்ல மசிக்கிறது, அதை வச்சு நான் மசிக்க போகிறேன். 1 கப் கடலைப்பருப்பு ஊற வச்சு வேக வச்சது. இதை நல்லா பருப்பு ஃபுல்லாக மாவார வரைக்கும் நசுக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சுசியம் செஞ்சுருக்கோம் பாருங்கள், அந்த சுசியத்துக்கு நம்ம செய்கிற மாதிரியே தான். சுசியத்துக்கு நல்லா திக்காக இருக்கணும் பூரணம். இதுக்கு பூரணம் கொஞ்சம் தளராக இருந்தால் போதும். ஏன்னா இட்லிக்குள்ளே நல்லா திக்காக இருந்துச்சுன்னா கல் மாதிரி இருக்கும், சாப்பிட முடியாது. நல்லா சாஃப்டாக இருக்கணும்ல இட்லிக்குள்ளே. அதனால் நல்லா நசிச்சுக்கோங்க. ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக இருக்கிற லெவலுக்கு நம்ம மண்டை வெல்லத்தை ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம வேக வச்சுருக்க கடலைப்பருப்பை மசிச்சு எடுத்துக்கணும். ஃபுல்லாக மசிச்சிடக்கூடாது, ஒன்றும் பாதியமாக. அதுக்கு தான் இப்போ நம்ம ஃபுல்லாகனா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம்.
நம்ம ஒன்றும் அதிகமாங்கிறதுனால நான் இப்போ மசிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ மண்டவெல்லம் எல்லாம் கரைஞ்சிட்டு இது வந்து ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த கம்பி பதம். அதுக்கு முந்தின ஸ்டேஜில் கூட நம்ம எடுத்து கம்பி பதமாக வரணும்னு அவசியம் இல்லை. கம்பி பதம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துக்கலாம். மண்டவெல்லத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டே நம்ம சைடில் இந்த வேலையும் பார்த்துக்கலாம். ஏன்னா மண்டவெல்லம் கொஞ்சம் அந்த ஸ்மெல் போகணும்ல, பச்சை ஸ்மெல் போகணும்ல, அதனால். இதில் நம்ம ஏலக்காய் போடுற போகிறோம். ஏலக்காய், அதுக்கப்புறம் நம்ம தேங்காய், நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய், அதுக்கப்புறம் இந்த மண்டவெல்லம் சாறு, இது எல்லாத்தையும் சேர்க்கணும். இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சோன்னா கட்டியாகவும் இருக்கணும், உதிரி உதிரியாகவும் இருக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய், அந்த தேங்காயையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. கரண்டியை வச்சு கிண்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் நம்ம மசிச்சு விட்டுட்டோமா, அதனால் சேர கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்லா கையிலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. சில நேரம் எதுவும் பருப்பு முழுசாக இருந்தாலும் நம்ம இப்படி பிசையும் போது அது மசிஞ்சிடும். இப்படி மசித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சைடில் நம்ம மண்டவெல்லத்தை இது பண்ண போட்டிருக்கோம்ல, அதுவும் நல்லா மண்டவெல்லத்தோட ஸ்மெல் போகட்டும். அடிக்கடி கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். அதனால் கிண்டி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது நம்ம மிக்சியில் அரைச்சதுனால குறன்னு இருக்கும். அதனால தான் நான் இதில் போட்டிருக்கேன். நம்ம ஏன்னா இதை வடிகட்டும் போது அந்த குறப்பாக இருக்கிறதெல்லாம் போயிடும். அதனால தான் இதில் போட்டிருக்கேன். இல்லை எனக்கு அந்த ஏலக்காய் அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பருப்பு தேங்காயும் இது பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுலேயே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ மண்டவெல்லத்தில் சேர்த்துருக்கேன். அந்த ஏலக்காவோட இப்போ போட்டிருக்கோம்ல, அந்த ஏலக்காவோட ஃப்ளேவர் வந்து இந்த மண்டவெல்லத்தில் இறங்கணும். இறங்கிட்டு அப்படின்னா நமக்கு அதாவது ஒரு கம்பி பதத்துக்கு முந்தின ஸ்டேஜில் எடுத்தாலே போதும். கம்பி பதத்தில் சிலருக்கு வந்து இந்த பதம்லாம் பார்க்க தெரியாது. எனக்கு நிஜமாகவே எனக்கும் பார்க்க தெரியாது. எனக்கு இப்படி சொல்லி கொடுத்தது எங்கள் அத்தை சொல்லி கொடுத்தாங்க இது. அதே மாதிரி இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிக்கிடணும். என்னோடய கணக்குப்படி இப்படி நுரையா வருதுல, அப்படி வந்தாலே ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். நான் அப்படி தான் செய்வேன். நான் செய்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன் நான். அதாவது பதம் பார்க்க தெரியல அப்படின்னா, இப்படி நுரையா வருதா, அந்த கரண்டியை வச்சு பார்த்திங்கன்னா அது வந்து நீளமாக விழும். அப்படி விழுந்ததுனாலே நமக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்படி நுரையா வந்தோடனே நீங்கள் அணைச்சிருங்க. அதுக்குள்ளே நம்ம இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா கலர் மாறிட்டு பாருங்கள், நம்ம போடும் போது எப்படி இருந்தது மண்டவெல்லம், இப்போ அது நல்ல பாகானோன்னு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்ல கலர் நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல, தேன் கலர்லாம் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. நமக்கு இதில் வந்து இந்த மண்டவெல்லத்தோட பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறம் இந்த ஏலக்காவோட ஃப்ளேவர் வந்து இந்த மண்டவெல்லத்தில் இறங்கணும். அவ்வளோதான், இதுதான் நமக்கு முக்கியம். நல்லா இறங்கிடட்டும். நீங்கள் கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா சைடு ஓரங்களில் நல்லா ஒட்டிக்கிடும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கழுவ முடியாது பாத்திரத்தை, அந்தளவுக்கு டைட்டாக ஒட்டிக்கிடும் காஞ்சிருச்சுன்னா. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா வலிச்சு விட்டு கிண்டிடுங்க. இப்போது ரெடி ஆகிட்டு நம்ம அடுப்பை அணைச்சிக்குவோம். அடுப்பை அணைச்சிட்டு நம்ம கடலைப்பருப்பு தேங்காய் போட்டு விரவி வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்கண்ணே. உப்பு போட்டானா நம்மளோட போடுற ஸ்வீட்னஸை அது தூக்கி கொடுக்கும். அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போது நம்ம மண்டவெல்லம் காய்ச்சி ரெடி ஆகிட்டு, நம்ம கடலைப்பருப்பும் ரெடி ஆகிட்டு, இப்போ இதில் நம்ம காய்ச்சி வச்சுருக்க மண்டவெல்லத்தில் ஊற்றிக்கலாம். அரைச்சி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம ஏலக்காய் போட்டிருக்கோமா, அந்த ஏலக்காயில் உள்ள அந்த இது நமக்கு இதில் படும். அதனால் வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டிட்டு சூடாக இருக்கும், அதனால் ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கிண்டிட்டு ஊற வச்சிங்கன்னா அந்த மண்டவெல்லத்தோட இனிப்பு எல்லாமே இந்த கடலைப்பருப்பு உறிஞ்சிரும், நல்லாயிருக்கும்.
இப்படி எல்லாத்தையும் கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஸ்வீட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வேணும்னா கொஞ்சம் மண்டவெல்லம் சேர்த்துக்கோங்க. மண்டவெல்லம் சேர்த்தா அதாவது இது தண்ணி ஆகிடக்கூடாது, பூரணம் தண்ணி ஆகிட்டுனா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் தண்ணி ஆகாத அளவுக்கு நீங்கள் மண்டவெல்லம் சேர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காய்ச்சிக்கோங்க. காய்ச்சிங்கன்னா அது திக்காயிருமா, அது ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ இதில் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு நல்லா கிண்டி மூடி வச்சுருங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. மூடி வச்சா தான் நம்மளோட அந்த இனிப்பு கடலைப்பருப்பில் இறங்கும். இனிப்பு டேஸ்ட்டு அப்புறம் அந்த ஏலக்காயோட ஃப்ளேவர் எல்லாமே கடலைப்பருப்பில் இறங்கும். சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்மளால் பிடிக்க முடியும். ஏன்னா மண்டவெல்லம் நம்ம சூடாக ஊற்றிருக்கோமா, அப்போ கை பொத்துரும். அதனால் நம்ம கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வர்ற வரைக்கும் அந்த மண்டவெல்லத்தோட இனிப்பு பருப்பில் ஊறுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிட்டு இப்போ பார்ப்போம், நல்லா ஊறி போயிட்டு இருக்கா. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிரித்து எடுத்துக்கணும். நீங்கள் இட்லி எவ்வளோ சைஸ் ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு ஊற்றி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய இட்லியாக தான் ஊற்ற போகிறேன். அதனால் கொஞ்சம் பூரணம் கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் இதோட குட்டியாக கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கணும். எல்லாமே ஒரே அளவாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போது நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற மாதிரியே எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது தண்ணி நல்லா கொதிக்கட்டும். எப்போவுமே இட்லி ஊற்றுறதா இருந்தாலும் கொலக்கட்டை வைக்கிறதா இருந்தாலும் தண்ணி நல்லா தரன்னு கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் வச்சா தான் இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்கும், கொலக்கட்டையும் நல்லா வெந்து வரும். இப்போ இட்லி எப்படி ஊற்றலான்னு பார்க்கலாமா? இட்லி பாத்திரத்தில் துணி வச்சுக்கோங்க. துணி வைக்காத இட்லி பாத்திரம்னா கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு நம்ம நார்மலாக இட்லி அவிப்போம்ல அந்த மாவு, இப்போ ஒரு கரண்டி ஊற்றுறோம் அப்படின்னா ஒரு 3/4 கரண்டி ஊற்றுங்க. 3/4 கரண்டி ஊற்றிட்டு எல்லா குழியிலையும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த உருண்டை, பூரண உருண்டை அதுக்கு பேர். அந்த பூரண உருண்டையை இந்த இட்லியில் வைக்கணும். இல்லை நான் 5 இட்லியும் நடுமத்தில் வைக்கணும். அந்த பூரண உருண்டையை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரண உருண்டையை எல்லா இட்லிலையும் வச்சுட்டு இந்த மாதிரி வைங்க. எல்லா இட்லிலையும் இப்படி வச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறது. இப்போது இதுக்கு மேலேயும் நம்ம மாவு ஊற்றுவோமா, வெந்ததுக்கப்புறம் சாப்பிட அப்படியே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது எல்லாத்துலேயும் அந்த பூரணம் வச்சாச்சா. இப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம இட்லி மாவு ஒரு 1/4 கரண்டி கம்மியாக ஊற்றுறோமா, அந்த 1/4 கரண்டியை வச்சு இந்த பூரணத்தை மூடி விட்டுறணும். இப்போ இதை நம்ம இட்லி கொப்பரையில் வச்சு நார்மலாக இட்லி எப்படி வேக வச்சுருப்போம் அதே மாதிரி இட்லியை வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட மாசமாக இருக்கிற இட்லி, அப்புறம் பூரண இட்லி, சூல் இட்லி, நம்ம என்னன்னாலும் பேர் வச்சுக்கலாம். அந்த இட்லி ரெடி ஆகிட்டு. நான் இதுக்கு பூரண இட்லின்னு பேர் வச்சுருக்கேன். இது எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இந்த வளைகாப்பு போட்டு முடிச்சுட்டு அம்மா வீட்டில் இருப்பாங்க பாருங்கள், மாசமாக இருக்கிறவங்க, அவங்கள பார்க்க வரும்போது மாமியார் வீட்டில் உள்ளவங்க அக்காமார் அவங்களாம் செஞ்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க இந்த இட்லி. இப்போ வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பூரண இட்லி ரெடி ஆகிட்டு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் எடுங்க. இதை வந்து நம்ம இப்படியேவும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இதில் ஒரு ட்விஸ்ட் பண்ணலாமா, பொடி இட்லி இருக்குது பாருங்கள், அதே மாதிரி நம்ம இதை செஞ்சு சாப்பிட்லாம். எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இப்போ பாருங்கள் அந்த நடுமத்தில் பூரணம் நல்லா இருக்கா. நான் சாப்பிட்டு போகிறேன். சூப்பராக இருக்குங்க. இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். இல்லை எனக்கு இந்த இனிப்பே போதும்னா அந்த இனிப்புலேயே கூட நம்ம சாப்பிட்லாம். இப்போ இதை இன்னொரு விதமாக செய்வோமா, அதுக்கு
நம்ம நார்மலாக இட்லி பொடி இருக்குது பாருங்கள், இட்லி பொடியில் நல்லெண்ணெய் ஊற்றி கலந்துக்கோங்க. கலந்துட்டு நம்ம இப்போ அவிச்சு வச்சுருக்கோம்ல இட்லி, அதை எல்லாத்தையும் அந்த இட்லியில் பரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்டு பாருங்களேன், அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த இட்லி பொடியில் உள்ள உரப்பு, நம்ம உள்ள ஒரு இனிப்பு வச்சுருக்கோம், இட்லி மாவில் லைட்டாக ஒரு புளிப்பு இருக்கும்ல, எல்லாம் சேர்ந்து இனிப்பு, புளிப்பு, காரம், நல்லெண்ணெய் டேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மாசமாக இருக்கிறவங்களுக்கு சாப்பிடணும் போல் தோணும், அந்த அளவுக்கு இருக்கும். அவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அவங்க வயிற்றில் உள்ள பிள்ளைங்களும் சந்தோஷமாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. யாருக்கு இது உபயோகப்படும் நினைக்கிங்களோ இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க செஞ்சு சாப்பிடட்டும், ஹாப்பியாக என்ஜாய் பண்ணட்டும். இப்போது நம்மளோட எல்லா இட்லியும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இது மிளகா பொடி இட்லி, இன்னொன்று மிளகா பொடி இல்லாமல் நம்ம அவிச்சோம்ல அந்த இட்லி. நம்மளோட பூரண இட்லி ரெடி ஆகிட்டு. இந்த பூரண இட்லி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னை எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.